பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நாம் இந்த இரவுக்கு ஜெபத்திலே தொடர்ந்து யோசேப்பின் குடும்பம் என்ற தலையங்கத்தின் கீழாக யாக்கோபின் புத்திரர்களை குறித்து பார்த்து வருவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவியும் கிருபையும் செய்து வருகிறார். இது ஒரு சிறந்த வேத பாடமாக, வேதத்தின் ஆழங்களை கற்றுக்கொள்ளும் விதமாக, தெரியாதவைகளை தெரிந்து கொள்ளும் வண்ணமாய் இருப்பதாக பல தேவ பிள்ளைகள் இதை குறித்து நல்ல சாட்சியை சொல்லி வருகிறதற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். நாம் கடந்த நாட்களிலே ஆண்டவருடைய கிருபையினால் இந்த யாக்கோபின் குமாரர்களில் நம்பர் 1 ரூபனை குறித்தும், நம்பர் 2 சிமியோனை குறித்தும், நம்பர் 3 லேவியை குறித்தும், நம்பர் 4 யூதாவை குறித்தும், நம்பர் 5 செபுலோனை குறித்தும், நம்பர் 6 இசக்காரை குறித்தும், நம்பர் 7 தான் என்பவனை குறித்தும், நம்பர் 8 காத் என்பவனை குறித்தும், நாம் சூத்திரம் நம்பர் 9 ஆசேரை குறித்தும் பார்த்தோம். இதுவரைக்கும் ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த யாக்கோபின் குமாரர்களில் 9 பேரை பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவியும் கிருபையும் செய்திருக்கிறார். இன்னும் 4 நபர்கள் இந்த யாக்கோபின் குடும்பத்திலே உண்டு. அப்ப நீங்க கேட்கலாம், மொத்தம் 12 பேர் தானே, 9 பேர் பார்த்தாச்சின்னு சொல்றீங்க, இன்னும் 4 பேர்ன்றீங்க, அப்போ 9 4 13 ஆச்சு. ஆனா யாக்கோபின் குமாரர் 12 தானே என்று நீங்கள் கேட்கலாம். உங்க கேள்வியானது சரிதான். ஆனால் ஏன் இன்னும் 4 பேர் என்று சொல்றேன்னாக்கா, இன்னும் 3 பேர் உண்டு. நம்பர் 1 நப்தலி, நம்பர் 2 யோசேப்பு, நம்பர் 3 பென்யமின். இந்த 3 பேரை தவிர இன்னொரு நபர் உண்டு. அந்த நபர் யாருன்னா, இந்த யாக்கோபுக்கு பிறந்த ஒரே ஒரு குமாரத்தி, அவருடைய பேர் தீனா. கர்த்தருக்கு சித்தமானா அந்த தீனாளை குறித்து நாம் பின்னாட்களில் பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவை. அப்படியானால் இன்றைக்கு இந்த யோசேப்பின் மூத்த சகோதரர்களை நாம் பார்க்க வேண்டியதும், யாக்கோபின் குமாரர்களில் பார்க்க வேண்டியது யாருனாக்கா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 49:21. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பான். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பான். இன்றைக்கு நாம் பார்க்க போவது இந்த நப்தலி என்கிற மனுஷனை குறித்து பார்க்க போகிறோம். பொதுவாக அனுதினமும் இந்த யோசேப்பின் குடும்பத்தின் வேத பாடத்துல ஒவ்வொருவரையா சொல்லி வரும்போது, முதலாவது அவர்களை குறித்த புள்ளி விவரங்களை, வேத பாடங்களை கொடுப்பேன். 2வது நாளில் செய்தி கொடுப்பது வழக்கம். ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல. முதலாவது நப்தலியை குறித்த தேவ செய்தியை இன்றைக்கு உங்களோடு கூட ஜெபத்தோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். அதற்கு பின்பு வருகிற நாட்களில இந்த நப்தலியை குறித்த புள்ளி விவரங்களுடைய வேத பாடத்தை அடுத்த முறை கொடுக்க இருக்கிறேன். இன்றைக்கு முதலாவது நப்தலியை குறித்த செய்தியை, தேவ வார்த்தையை நான் உங்களுக்கு கர்த்தருடைய கிருபையை முன்னிட்டு சொல்லிவிடுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த நப்தலியை குறித்து பார்க்கணும்னாக்கா, அவனுடைய குறித்து ஒரு தேவ செய்தி கொடுக்கணும் அப்படின்னாக்கா, நிறைய காரியங்கள் இந்த நப்தலியை குறித்து இருக்கிறது. ஆனால் அதே சமயத்துல இந்த நப்தலியை குறித்து ஒரு வித்தியாசமான ஒரு வசனம், ஒரு வார்த்தையை வேதத்திலே பார்க்கிறோம். அது என்ன வார்த்தை? ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். இப்போ இந்த நப்தலியின் முதல் ஆசீர்வாதம் என்னன்னாக்கா, அவன் பெண் மானுக்கு சமானமான, பெண் மானை போன்றவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பானவர்களே, இந்த பெண் மான் என்றால் யார்?
பெண்மான் என்பது எதை குறிக்கிறது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீதிமொழிகள் 5:19. அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக. அவளுடைய ஸ்தனங்களே எப்போதும் உன்னை திருப்தி செய்வதாக. அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. இப்போ இந்த நத்தலியை குறித்து சொல்லும் போது அவன் நேசிக்கப்படக்கூடிய ஒரு பெண்மான் என்று சொந்த தகப்பனே அங்கு வாக்களிக்கிறார். தீர்க்க தரிசனம் சொல்லுது. அப்படியானா அங்க இருக்கிற சகோதரர்கள், அவனுக்கு மூத்தோர், அவனுக்கு இளையோர், எல்லாரை விட இந்த நத்தலியுடைய முகரூபம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பெண்ணுக்கு இணையான அந்த சாயலை உடையவனாக இந்த நத்தலியின் முகரூபம் இருந்தது. நீங்க பைபிள்ல சில மனிதர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உதாரணத்துக்கு தாவீதோடு கூட இருந்த 400 பேர் இருந்தாங்க. இந்த 400 பேர் யாருன்னா, தாவீது துரத்தப்பட்ட போது கூட இருந்தவங்க, வனாந்தரத்தில் அலைந்த போது கூட இருந்தவங்க. அந்த தாவீதோடு எப்போதும் கூட இருந்த 400 பேர்ல ஒரு கூட்ட மக்கள் எப்படி தெரியுமா இருந்தாங்க? சிங்க முகத்தை போல இருந்தாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு கை, காலு, உடம்பு, நெஞ்சு எல்லாமே ஆம்பளை மாதிரியே இருக்கும். உண்மையாகவே ஆம்பளைங்க தான், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா முகம் மட்டும் எப்படி இருக்குன்னா சிங்கம் போல இருக்கும். சிங்கம் முகம் இருக்கும். அப்ப அவங்க தோற்றம், அவங்க ரூபம் வேற ஒரு அடையாளத்தை காண்பித்து. அதே போலதான் இந்த கர்த்தர் அல்லவ யாக்கோபின் 12 குமாரர்கள்ல இந்த நப்தலி என்கிறவன் 6வது குமாரன். யாக்கோபுக்கு பிறந்த 6வது குமாரன். இந்த 6வது குமாரன் ஒரு பெண்ணுக்கு, பெண் மானுக்கு இணையாய் இருக்க. சரி, இந்த பெண் மான் என்றால் என்ன அர்த்தம்? நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரை ஆடும் போல் இருப்பானா. இப்ப நல்லா கவனிங்க. இங்க இந்த பெண்மான கொண்டு வந்து ஆவியானவர் எதற்கு ஒப்பிடுறார்னா, வரையாட்டுக்கு ஒப்பிடுகிறார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, இந்த ஆடுகளில் பலவிதமான ஆடுகள், ஆட்டு இனங்கள் உண்டு. செம்மறி ஆடு உண்டு, வெள்ளாடு உண்டு, காட்டாடு உண்டு, கொம்பாடு உண்டு, வரியாடு உண்டு, பெண்ணாடு உண்டு, ஆணாடு உண்டு, பலதரப்பட்ட ஆடுகள், கேதாரின் ஆடுகள் உண்டு. இப்படி எத்தனையோ விதவிதமான ஆடுகள் இருக்கு. அதுல நம்முடைய வேதத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, வரையாடுன்னு சொல்லப்படும். இந்த வரையாடு உலகத்திலேயே ஒரே ஒரு இடத்துலதான் இருக்கு. அது இந்தியாவில தான் இருக்கு. அந்த இந்தியாவில எங்க இருக்குன்னா, கர்த்தர் நல்லவை கேரளா மாநிலத்துல இருக்கு. அது இந்த வரையாடுகள். இந்த வரையாடுகளுடைய விசேஷ தன்மை என்ன தெரியுமா? உச்சி மலை, மலையிலே எல்லாரும் பாதையில ஏறுவாங்க. ஆனா இந்த வரையாடு மட்டும்தான் பாதையில ஏறாம பாறையிலேயே ஏறி போகும். அது தரையிலே மேயாது. பாறைகளுடைய இடுக்கிலும் இந்திலும் இடுக்கிலும் கீரல்களிலும் சந்திலும் பொந்திலும் இருக்கிற அந்த சின்ன 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 புல்லு முளைச்சிருக்கும். அந்த புல்ல, பாறைக்கு இடுக்கல முளைக்கிற புல்ல மேஞ்சிதான் இந்த ஆடு வாழக்கூடும். இந்த ஆட்டுக்கு தாகம் வருது அப்படின்னா, அந்த பாறைகளின் இடுக்கிலிருந்து, பாறைகளின் வெடிப்பிலிருந்து அங்காங்கு தண்ணீர் ஓடாது. சின்ன கசிவு, ஒரு ஈர கசிவு இருக்கும். அந்த ஈர கசிவை நக்கி 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 அதையே ஒரு நல்ல தண்ணீரா குடிச்சு, அந்த இடுக்கிலிருந்து வர புல்லு, அந்த ஓட்டையிலிருந்து வர தண்ணீர், இதை குடிச்சு அந்த வரையாடுகள் இருக்கும். இந்த வரையாடுக்கு இணையாகத்தான் இந்த நப்தலிய அழகான பெண்மான் என்று தன் தகப்பனாகி யாக்கோபு சொல்லும். இந்த வரையாட்டை குறித்து சொல்ல இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வரையாட்டுக்கு அடுத்த ஒரு விசேஷம் என்னன்னா, இது செங்குத்தான மலையிலே மலை சாரல் என்று நல்லா தெரிஞ்சுக்கணும். மலைக்கு மேலே இருக்காது,
பாறைக்கு மேலே உட்காராது. மலை சாரல், அதாவது கீழே இருந்து பார்த்தா அடே அப்பா அம்மாடியோ சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சரிவு இருக்கும். அந்த சரிவுல ஒரு துளி பயம் இல்லாமல் இந்த சோத்திரம் வரையாடு நின்று கொண்டிருக்கும். அதுலயே ஏறும் இறங்கும். அப்புறம் இந்த வரையாடுகள் அங்கு அழகாய் குட்டிகளை ஈடும். அந்த குட்டிகள் குட்டி போடப்பட்டு சரியா 1 மாதத்துக்கு உள்ளாகவே அதுவும் மலை ஏறுவதற்கும் மலையிலிருந்து இறங்குவதற்கும் தானாகவே பழகிவிடும். இந்த வரையாட்டை பக்கத்துல போய் பார்த்தா அவ்வளவு அழகா இருக்காது. ஆனா நீங்க ஒரு 20 அடியிலிருந்து 50 அடி 100 அடி தூரத்துல இருந்து வரையாட்டை பார்த்தீங்கன்னா அது ஒரு வீரத்தோட வீராதீரத்தோட வரையாடு இருக்கத பார்க்கலாம். அதோடைய கொம்பு நிமிர்ந்து நிக்கிறதையோ ஓசத்துல அது உடம்பு தடித்ததையோ அது நல்ல நம்ம ஊர் ஆட்டை போல இல்லாம நல்ல கல்லு மாதிரி இருக்கத பார்க்கலாம். இந்த வரையாடு தமிழ்நாட்டிலும் கேரளாவில் மட்டும்தான் உண்டு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதால். சமீபத்திலே நான் சுற்றுலாவுக்கு போயிருந்த போது இந்த வரையாடுகளை பார்ப்பதற்காகவே நான் போயிருந்தேன். அதற்கென்று தனியாக டிக்கெட் வாங்கி காத்திருந்து விசேஷ வாகனங்களை பிடிச்சு மேல போனோம். கீழே இருந்து மலைக்கு மேலே ஏறணும். ஏறுகிற வரைக்கும் ஒண்ணு இல்லை, கரெக்டா மலை ஏறி அந்த ஆடு மலைக்கு மேலதான் இருக்கும். அங்க கரெக்டா ஏற நேரத்துல சரியான மலை, அது மலை பிரதேசம்ன்றதுனால அந்த இடத்துல மட்டும் மழை பெய்யுது. கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. இது நாங்க பார்த்தது மூணார் சுற்று வட்டாரத்துல பார்த்தோம். அப்போ அங்க பயங்கர மழை பயங்கரமா பெஞ்சதுனால ஆடுகள் நிறைய அங்கு காணப்படல. அப்புறம் நாங்க உடனே கொண்டு போன வாகனத்தை உடனே வழியிலே திருப்பி கீழே இறங்க ஆரம்பிச்சு. இறங்கி வரும்போது பார்த்து ஆண்டுடைய கிருபையினால பல வரையாடுகளை பார்த்தேன். எப்போ இந்த வரையாடுகளை பார்த்த போது இது வேதாகமத்தில் இடம்பெற்றது. இதை வச்சு சில வேத பண்டிதர்களும் வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சத்திய வேதாகமம் இந்தியாவை சார்ந்தது என்றும் இந்தியர்கள் இந்தியாவில் இருக்கிற தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டது. ஏன்னா வரையாடு இந்தியாவில தான் இருக்குது, அது தமிழ்நாட்டுல கேரளாவில் இருக்கு. அது மாத்திரமல்ல, அது தமிழ்நாட்டுடைய முக்கிய சின்னங்களில் ஒன்றாகவும் இந்த வரையாடு கருதப்படுகிறது. இப்படி இந்த நத்தலியை குறித்து அவன் சோத்திரம் கர்த்தர் நல்லவே விடுதலை பெற்ற பெண்மான் என்று தகப்பன் சொன்னான். இந்த பெண்மானை குறித்து பார்க்கும்போது ஆவியான ஒரு வரையாட்டுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறான். இந்த வரையாட்டை குறித்து இவ்வளவு புள்ளி விவரங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த வரையாட்டுக்கு இன்னொரு மிகப்பெரிய உயிர் போராட்டமும் வருது. மிகப்பெரிய உயிர் போராட்டம், ரொம்ப பெரிய ஆபத்து. என்னன்னா, இந்த வரையாடுகள் மலை சரிவிலும் மலை சாரல்களிலும் மேய்ந்து கொண்டு புற்களை தின்று கொண்டு தண்ணீரை குடித்து கொண்டு ஆங்காங்கு நின்று கொண்டிருக்கும். அப்பொழுது வானத்திலே வட்டமடிக்கிறதான கழுகுகள் மற்றும் பருந்துகள் கர்த்தர் நல்லவே. அதுல 3 வகை உண்டு. ஒன்று கழுகு, 2வது பருந்து, 3வது ராஜாளி. ராஜாளி ரொம்ப இடத்துல கிடையாது, பார்ப்பது அரிது. கழுகும் பருந்தும் உண்டு. அதில இந்த பருந்தை விட கழுகு இனத்தை சார்ந்த பறவையானது அந்த வானத்திலே ஏறப்படும் போல அமைதியாய் சத்தமில்லாமல் அப்படியே பாய்ந்து வரும். அப்படியே பாய்ந்து பறந்து கொண்டிருக்கும் போது அந்த மலை சாரல்களில் எங்க வரையாடு இருக்குன்னு பார்க்கும். இப்ப பார்க்கும் போது அந்த வானத்துல பறக்கிற அந்த கழுகு என்ன செய்யும், தன்னுடைய உடல் எடையையும் கீழே மலை சாரலில் நிற்கிற வரையாட்டுடைய உடல் எடையையும் ஒன்னா கூர்ந்து பார்த்து எடை போட்டு பார்க்குமா. என்னுடைய வயசு என்ன, நான் இப்ப கழுகு, நான் பிறந்து இத்தனை வருஷம் ஆச்சு, என்னுடைய உடம்பு இப்படிப்பட்டது, நான் இப்ப வாலிபத்துல இருக்கிறேன் அல்லது வயதானதா இருக்கிறேன். அப்ப உடனே அந்த ஆட்டை பார்க்கும். அந்த ஆற்றுடைய வயதையும் ஆற்றுடைய எடையையும் அந்த கழுகானது அப்படியே கண்களின் பார்வையினாலேயே எடை போடும்.
ஏன்னாக்கா தனக்கு எப்படி சக்தி இருக்குதோ அதற்கு ஏற்ற வரையாட்டை கரெக்டா கண்டுபிடிச்சு மேல அமைதியா பறக்கிறத போல பறந்து கரெக்டா அந்த மலை சரிவில வரையாட்டு பக்கத்துல வரும்போது நேர வேகமா ராக்கெட் வேகத்துல வந்து இந்த ஒரு வரையாட்டை அப்படியே 2 கால்களை தூக்கிட்டு போனாக்கா இந்த வரையாட்டுக்கு இன்னொரு பெரிய கிருபை ஆண்டு கொடுத்திருக்காரு பாருங்க. ஒரு புலி வருது, ஒரு சிங்கம் வருது, ஒரு கரடி வருதுனாக்கா சில வரையாடுகள் மலைக்கு மேல இருந்து குதிச்சு 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 ஓடும். அப்ப பாறைகள், முகடுகள், கல்லுகள் ஏராளம் இருக்கும். அதுல உருண்டு பிறண்டு போகும். கிட்டத்தட்ட 400 அடி 600 அடி 800 அடி உயரத்திலிருந்து கூட உருண்டு பிறண்டு போய் கடைசி தரைக்கு போனாலும் இந்த வரையாட்டுக்கு ஒரு ஆபத்து இருக்காது. அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து உருளும் பெறலும் தாவும் போகும். தரைக்கு போன திரும்ப ஏஞ்சி நடந்துடும். இது ஆண்டவர் அந்த வரையாட்டுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஜீவ காருண்யம். இவ்வளவு ஜீவ காருண்யம் நிறைந்த அந்த வரையாட்டை இந்த கழுகு என்ன செய்யும்? தன்னுடைய எடையையும் அது சுமக்கக்கூடிய எடையுள்ள ஆடும் பார்த்த உடனே நேர பறந்து மலைக்கு அந்த பக்கம் போய் அந்த பக்கத்திலிருந்து மறைஞ்சிருந்து திடீரென்று பறந்து வந்து அது பார்த்து வைத்த அந்த ஒரு வரையாட்டை தூக்கி 2 கால்ல கவ்வி அப்படியே தூக்கிக்கிட்டு அந்த பூமியிலிருந்து, அதாவது மலையிலிருந்து இன்னும் ஒரு 500 முதல் 600 1000 அடி உயரத்துக்கு போயிட்டு அங்கிருந்து என்ன செய்யணும், நேரா அந்த வரையாட்டை தூக்கிட்டு போயிட்டு இருக்கும் போது அங்கிருந்து கீழே பார்க்கும். எங்க தனியா ஒரு பாறை இருக்குது, எந்த இடத்துல தனியா ஒரு குன்று இருக்குன்னு பார்க்கும். ஒரு குன்றோ ஒரு பாறையோ இருக்குன்னா அந்த 500 800 1000 அடி உயரத்துல இருந்து அந்த ஆட்டை அந்த கழுகு நேர அந்த பாறையை பார்த்து டமால் என்று கைவிட்டு விட்டாக்கா அந்த ஆடு அங்கிருந்து கீழே வந்து பாறையில அடிபட்டு விழும். விழுகிற வேகத்தில சில ஆடுகள் எழுந்து ஓட ஆரம்பிக்கும். நான் ஏற்கனவே சொன்னபடி அதுக்கு ஜீவகாருண்யம் இருக்கிறதுனால சில ஆடுகள் ஓடும், சில ஆடுகள் பட்ட அடியிலே அங்கே துடிக்கும். அப்போ அது துடிக்கிறது என்று தெரிந்தால் கழுகு வந்து அந்த ஆட்டுக்கு மேலே இறங்கி நின்று விடும். இல்ல அது ஓட பார்க்குதுன்னா திரும்பவும் பறந்து வந்து கரெக்டா அந்த ஆட்டை கரெக்டா கேட்ச் பண்ணிட்டு அப்படியே மேல 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 போயிட்டு திரும்பவும் பாறைக்கு மேல கொண்டது சரியா போடும். இப்படி 1 2 3வது முறை போடும் போது அந்த ஆடு தலையிலும் வயிற்றிலும் அடிபட்டு கடைசியில் மிகுந்த மரண போராட்டத்தை சந்திக்கும். அப்பதான் கர்த்தர் நல்லவன் இந்த கழுகு வந்து அந்த ஆட்டின் மேல் உட்கார்ந்து ஒரு சிறிய சத்தம் கொடுக்க அதை கேட்டு கழுகுகள் வரும், அப்புறம் பருந்துகள் வரும். முதல் கழுகுகள் எல்லாம் தின்று தீர்க்க அப்புறம் பருந்துகள் திங்கும். பருந்துகள் தின்று தீர்த்த பின்பு அங்க இருக்கிற காட்டு ஓநாய்கள் வரும். ஓநாய்கள் வந்து இழுத்து அந்த மீதமுள்ள உடலையும் கால்கள் இழுத்து கொண்டு போகும். சரி, இதுதான் இந்த வரையாட்டுடைய வரலாறு. எத்தனை பேருக்கு இந்த வரையாடு பற்றி தெரியும் தெரியல. ஆனா இந்த யாக்கோபு தன் குமாரனாகிய நப்தலியை குறித்து சொல்லும் போது விடுதலை பெற்ற பெண்மான் அப்படின்னு, அப்ப விடுதலை பெற்ற பெண்மான் சொன்னாலே இந்த நப்தலியை ஆண்டவர் வரையாட்டுக்கு சொன்னாலோ, நான் சொன்னேனே அந்த வரையாட்டுக்கு ஒரு ஜீவ காருண்யம் உண்டு. அப்படிப்பட்ட கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நல்ல ஒரு காருண்யத்தினால் தப்புவிக்கப்படுவது தான் இந்த வரையாடு. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையின் ஜீவனும் தேவனுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராத்திரி நேரத்திலே சொல்லுகிறார், யாக்கோபின் குமாரர்கள் ஒவ்வொருத்தரையும் யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது ஒவ்வொரு விதத்திலே ஆசீர்வதிக்கிறார். அதிலே நப்தலியை ஆசீர்வதிக்கும் போது விடுதலை பெற்ற பெண்மான் என்று சொல்லுகிறார். அந்த பெண்மான் எப்படிப்பட்டது தெரியுமா? முதலாவது சொன்னேன், இது வரையாட்டுக்கு சமானமானது என்று சொல்லி.
இரண்டாவது, இந்த பெண்மான் எப்படிப்பட்டதுனாக்கா, சங்கீதத்தின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் 9வது வசனம். சங்கீதம் 29:9. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். இப்போ இந்த சூத்திரம் நப்தலி என்கிறவன் விடுதலை பெற்ற பெண்மான். இந்த பெண்மான் யாருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியக்கூடியது என்று சொன்னா, சங்கீதம் 29:9 படி அது கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியக்கூடியது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு சூத்திர பெண்மான் கர்த்தருடைய சத்தத்துக்கு அப்படியே இணங்குது, அப்படியே கீழ்ப்படி. ஆனா இன்னைக்கு பலருக்கு ஆண்டவர் பேசினாலும் கீழ்ப்படுகிறது கிடையாது, வசனம் கிடைச்சாலும் கீழ்ப்படுகிறது கிடையாது, சொப்பனம் கிடைச்சாலும் கீழ்ப்படுகிறது கிடையாது. அவங்க என்ன விரும்பினாங்களோ, அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க. கர்த்தாவே சோத்திர சோத்திர சோத்திரம், 1000 சோத்திர பலி சொல்றேன், இந்த காரியம் வாய்க்கணும் ஆண்டவரே, இது அப்படி நடக்கணும் ஆண்டவரே. ஆனா நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நம்ம சொல்றத கர்த்தர் செய்யணும் என்பதை விட கர்த்தருடைய சத்தம் சொல்வதை நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் பெண்மான். இப்படிப்பட்ட வரையாட்டுக்கு இணையான இந்த பெண்மான அநேகரை விட்டுட்டு விவரிக்க தெரியாம, வர்ணிக்க தெரியாம பிரசங்கத்துல கொண்டு போய் நப்தலிய பெண்ணை போல மூக்கு, மொழி, கண்ணு, வாய், மார்பு, கை, காலு, உடம்பு, குடலு எல்லாத்தையும் சொல்லி அவன் இவ்வளவு அழகானவன் அப்படின்னு சொல்லி வினோதமான உபதேசம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார். அந்த நூதனமான வினோதமான உபதேசங்களுக்கு இடம் கொடாமல், நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் என்று சொன்னால், நம்பர் 1, அவன் நல்ல வரையாட்டுக்கு சமானமானவன், மலைகளில் வாசம் பண்ணுகிறவன், மலை தண்ணீரை குடிக்கிறவன், மலையிலே பல முளைக்கதன இலை தலைகளை புசிக்கிறவன், மலையிலே வருகிற கழுகுகளுக்கும் அசுத்திர பருந்துகளுக்கு தப்புகிறவன் என்ற அர்த்தம். அதனால இந்த விடுதலை பெற்ற பெண்மானாகிய நப்தலியை குறித்து, அந்த பெண்மானை குறித்து வேதம் சொல்லுது, கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும். அப்போ இந்த பெண்மான் என்பது இரண்டாவதாக கர்த்தருடைய சத்தத்துக்கு இணங்கக்கூடியது, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படக்கூடியது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சரி, இப்போ இந்த நப்தலியை குறித்து முதலாவது ஒரு ஆசீர்வாதத்தை சொன்னேன், அவன் நல்ல பெண்மான் என்று சொன்ன. இந்த நப்தலியை குறித்து இன்னொரு அருமையான வசனத்தை கவனிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 23வது வசனம். உபாகமம் 33:23 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்க. நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பான். நீ மேற்றிசையையும் தென் திசையையும் சுதந்தரித்துக் கொள் என்றான். ஆமென். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த நப்தலியை குறித்த இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னாக்கா, இது உபாகமம் 33:23 சொல்லுது, அவன் கர்த்தருடைய தயவினால் திருப்தியாகிறான். கர்த்தருடைய தயவினால். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய தயவினாலே என்று சொன்னால் அது என்ன? இந்த கர்த்தருடைய தயவினாலே என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? தயவு என்று சொன்னாலே பலவிதமான தயைகள் உண்டு. அதிலே குறிப்பாக கர்த்தருடைய தயை என்று சொல்லுவதே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியம், பெரிய ஸ்லாக்கியத்தை குறிக்கிறது. அது கர்த்தருடைய தயை என்பது எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, மற்றவர்களுக்கு கொடுக்கிறதை விட
ஆண்டவர் தாம் நேசிக்கிறவனுக்கு கொடுக்கிற விசேஷித்த ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அதுதான் சோத்திரம் அந்த கர்த்தருடைய தயவினாலே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களில் இந்த உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 23வது வசனத்தின்படி அந்த தேவனுடைய தயவினாலே உங்களால் வாழ முடிகிறதா என்று பாருங்கள். தேவனுடைய தயவினாலே உங்களால் கர்த்தரை சார்ந்து இருக்க முடிகிறதா என்று பாருங்கள். அது ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். தேவனுடைய ஊழியக்காரனாகி நான் இந்த இடத்துல ஒரு சாட்சி சொல்லுங்க என்னை கேட்டா நான் தைரியமா கிருபையை முன்னிட்டு சொல்லுவேன். பிரதர், நீங்க எப்படி வாழ்றீங்க? பாஸ்டர், நீங்க எப்படி வாழ்றீங்க? ஆண்டவர் உங்களை எப்படி நடத்துறாரு கேட்டா நான் ரொம்ப தெளிவா நிதானமா சொல்லுவேன். நான் கர்த்தருடைய தயவினால் தான் வாழ்கிறேன். அந்த தேவனுடைய தயை இருக்கிறதுனால தான் கர்த்தர் நல்லவே சோத்திரம் நாம் இன்றைக்கு வரைக்கும் நான் நிலைத்து நிற்கிறேன். தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் வந்த பாடுகள் ஏராளம், எனக்கு வந்த உபத்திரவங்கள் ஏராளம். நான் சந்தித்த தனிமைகள் இவ்வளவு அவ்வளவு என்று கிடையாது. இவ்வளவு பாடுகளும் வேதனைகளும் உபத்திரவங்கள் தனிமையும் இருந்தும் இன்றைக்கும் நான் வாழ்கிறேன், இன்றைக்கும் ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னால் அது நான் பெற்ற அபிஷேகத்தினால் மாத்திரமல்ல, எனக்கு நல்ல பைபிள் தெரியும் என்பதனால் அல்ல, அதுக்கு இந்த நற்தலிக்கு கிடைத்த கர்த்தருடைய தயவினால் தான் இன்னைக்கு நானும் வாழ்கிறேன். இந்த தயவை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். எபேசியர் 2:6. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே. இந்த கர்த்தருடைய தயை யார்கிட்ட இருக்குது? கர்த்தருடைய தயவை யார் பெறுகிறார்கள்னாக்கா அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு பாருங்க. என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? கர்த்தருடைய தயவை பெற்றவர்களுக்கு கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யத்துல ஆண்டவன் ஒரு ஐஸ்வர்யத்தை வச்சிருக்காரா, அந்த ஐஸ்வர்யத்துக்கு பேரு கிருபையின் ஐஸ்வர்யமா. ஜோசாலுகாஸ் ஐஸ்வர்யம்னா சிலருக்கு அந்த பிராண்ட் ரொம்ப பிடிக்கும். லலிதா ஜுவல்லரி ஜுவல்ஸ்னாக்கா சிலருக்கு அது மேல ரொம்ப நம்பிக்கை உண்டு. தங்கமயில் ஜுவல்லரி அப்படின்னாக்கா கடை பேரே தங்கமயில், அப்ப தங்கம் நல்லாத்தான் இருக்கும் நம்பிக்கை. நான் சொல்றேன், இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் ஒரு நாள் பொட்டரிச்சு போயிடும், ஒரு நாள் துரு பிடிச்சு போயிடும். நடந்த சம்பவம் திடீரென்று இருதயத்துல ஈட்டி எடுத்து குத்தினதை போல எனக்கும் என் மூத்த மகனுக்கும். ஒரு நாள் எங்க கையில ஒரு சின்ன மோதிரம் ஒன்று இருந்தது. அது ரொம்ப வருஷ காலமாகவே இருந்தது. சரி, இது இப்படியே வச்சிட்டு இருக்கோம், இதை வச்சாலே சொத்துரும், கர்த்தர் நல்லவே சொத்துரும். திருடன் கையில தேல் கொட்டின மாதிரி அது பாதுகாக்க வேண்டியிருக்கு, இப்படியே பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கு, பத்திரமா யோசிக்க வேண்டியிருக்கு. இதை ஏன் கழுத வச்சுக்க, நம்ம தான் ஜுவல்ஸ் யூஸ் பண்றதில்ல, கொண்டு போய் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அந்த ஜுவல்ஸை கொண்டு போய் ஒரு கடையில நாங்க கொடுத்தோம். கொடுக்க போனா அவன் என்ன பண்ணா, எல்லாத்தையும் பார்த்தான், நோண்டினா, அதை சுரண்டி பார்த்தான், எல்லாத்தையும் பார்த்துட்டு பரவாயில்ல நல்ல பியூர் கோல்டா இருக்குன்னு சொன்னா. அப்புறம் அதுக்கு ஒரு நல்ல விலையும் சொன்னா. சரின்னு சொல்லி விலைக்கும் கொடுத்தாச்சு. எல்லாம் கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணா, இத்தனை கிராமு, இத்தனை மில்லி, இது இவ்வளவுக்கு ஆகுது, இவ்வளவு தள்ளுபடி ஆகுது, இந்த கேஷ் அவங்களுக்கு தர்றேன்னு சொல்லி ஒரு சீட் எழுதி அதுக்கு எல்லாத்தையும் பில்லையும் கொடுத்துட்டான். இப்ப பில்லு வந்துருச்சு, எங்களுக்கு சகின் நகையும் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நாங்க சோத்திரம் பில்லு வந்த உடனே நாங்க கிளம்ப வேண்டிய நேரம். நாங்க பேசிட்டு கிளம்ப போறோம். அப்ப அந்த நகைக்கடைக்கார பார்த்தோம், நாங்க பாக்குறோம். நகைக்கடைக்காரன் என்ன பண்ணா, அந்த ரொம்ப அழகான மோதிரம், அது ரொம்ப விதவிதமான முறையில வடிவமைக்கப்பட்டது.
நல்ல அழகான கற்களும் நல்ல விதவிதமான டிசைன். அதை அப்படியே எடுத்தா ஒரு இடுக்கிய பிடிச்சா அப்படி இப்படி வளைச்சி நொறுக்கி ஒண்ணுமில்லாத ஒரு இரும்பு கம்பியை விட கேவலமா மாத்திட்டு, நீங்க நம்பவே மாட்டீங்க, எங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த தங்க நகைய அவட வளைச்சி நெளிச்சு ஒரு சாதாரண அலுமினிய கம்பியை விட அப்படி உருட்டி சுருட்டி வச்சான் பாருங்க. இருதய பகீர் ஆயிடுச்சு, உடம்பெல்லாம் வேர்க்காயிடுச்சு. என்னடா இது, இத்தனை வருஷம் இதை பாதுகாத்தோம், ஐயோ அவன் பார்த்துடக்கூடாது இவன் பார்த்துடக்கூடாது, அவங்க எடுத்துடக்கூடாது இவங்க எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ராத்திரி பகல ஆத்துமாவை பாதுகாக்கிற விட இதை பாதுகாத்தோம். இப்ப இந்த ஆள் என்னன்னாக்கா ஒரு நொடியில வளைச்சி நெளிச்சு உருட்டி வச்சிட்டாங்க, அது ஜீரணிக்கவே முடியாது. ஏன் சொல்றேன்னா, இந்த நற்தலிக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் கர்த்தருடைய தயை. அந்த கர்த்தருடைய தயையில என்ன இருக்கு தெரியுமா? அது கர்த்தருடைய கிருபை நிறைஞ்ச ஒரு ஐஸ்வர்யம் இருக்குது. அது கிருபையின் ஐஸ்வர்யம். இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை ஒருத்தரு கொரடு வச்சு திருப்ப முடியாது, கம்பி வச்சு வளைக்க முடியாது, அது நொறுக்கணும்னாலும் நொறுக்க முடியாது. ஏன்னா மத்த ஐஸ்வர்யம் எல்லாம் திருடன் கண்ணமிட்டு திருடுவான், பூச்சியும் அரித்து போடும். இது கிருபையின் ஐஸ்வர்யமா இருக்கிறதுனால இதை திருடன் கண்ணமிட்டு திருடவும் முடியாது, பூச்சி அரிக்கவும் முடியாது. இது காலாகாலங்களுக்கு காலாகாலங்களுக்கு பத்திரமா இருக்கு. இதுக்கு பேரு தாங்க கர்த்தருடைய தயை. இந்த நப்தலிக்கு கிடைச்சது கர்த்தருடைய தயவு. அந்த கர்த்தருடைய தயை அப்படினாலே கிருபையின் ஐஸ்வர்யம். மீண்டும் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிற வேண்டியவர்கள் எழுதி வைத்துக் கொண்டு, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு கேளுங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்கு. மகா மேன்மையான ஐஸ்வர்யம், கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த யோசேப்பின் சகோதரனாகிய நப்தலியை குறித்த தேவ செய்தியை கேட்க உங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் தருவாராக என்று கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் தங்கத்தையும் வெள்ளியையும் உயிரை விட பாதுகாக்கிறார்கள். அதை கொஞ்சம் வாங்கணும், அது பிஸ்கெட்டா வாங்கணும், அது டாலரா வாங்கணும், அது செயினா வாங்கணும், அது ரிங்கா வாங்கணும், கல்லு இல்லாததா வாங்கணும், நல்ல எடையில வாங்கணும், ஒரிஜினல் பார்த்து வாங்கணும், 24க்கு பதில் 22 கேரட் வாங்கணும் சொல்லலாம். ராத்திரி எல்லாம் யோசிச்சு செய்தாங்க. ஆனா நான் சொல்றேன், இது எல்லாவற்றை விட இந்த எபேசியர் கர்த்தர் சொன்னதை போல கர்த்தருடைய தயவினால் வருகிற அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை நாடி பாருங்க. உங்களுக்கு பயமும் இருக்காது, நடுக்கமும் இருக்காது, எல்லாவற்றை விட குறைவும் வராது. தேவன் உங்கள் தேவைகளை சந்தித்துக் கொண்டே இருப்பார், உங்களுக்கு வேண்டியவைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த நப்தலியை குறித்து முதலாவது சொன்னேன், இவன் நல்ல ஒரு அழகிய பெண்மான். 2வது சொன்னேன், இவன் நல்ல கர்த்தருடைய தயை நிறைந்தவன் என்று சொன்னேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த நப்தலியின் ஜீவியத்தில் இன்னும் சில காரியங்கள் உண்டு, சொல்லுகிறேன் கவனிங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் இன்பமான வசனங்களை வசனிக்கிறவன். இன்பமான வசனங்களை வசனிக்கிறவன். வசனம்னாலே அது ஜீவன் என்றுதான் அர்த்தம். ஆனா இங்கு ஒரு வசனம் வருது பாருங்க, இன்பமான வசனம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த இன்பமான வசனம் என்றால் என்ன?
இன்பமான வசனம் என்பது எதை குறிக்கிறது? இன்பமான வசனத்துக்கு ஏதாகிலும் வெளிப்பாடு இருக்கிறதா என்று கேட்டால், இன்பமான வசனத்துக்கு நிறைய வெளிப்பாடுகள் இருக்கிறது, நிறைய வசனம் இருக்கு. அப்ப இன்பமான வசனம் என்றால் என்ன? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சொல்ற உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். உன்னத பாட்டு 1:16. நீர் ரூபம் உள்ளவர், என் நேசரே, நீர் இன்பமானவர், நம்முடைய மஞ்சம் பசுமையானது. இன்பமான வசனங்களை பேசுகிறவன் என்று சொன்னா, ஓ கர்த்தர் நல்லவே. அது யாரை குறித்து பேசுகிறான்? நல்ல ரூபம் உள்ளவராகிய கர்த்தரை குறித்து இந்த நற்செய்தி பேசுகிறவனாய். ஓ அவர் இன்பமானவர் என்பதை இந்த நற்செய்தி நன்றாய் அறிந்தவனாய் இருக்கு கர்த்தர். அப்போ இந்த நற்செய்தி இன்பமான வசனங்களை பேசுறோம் அப்படின்னாக்கா, அந்த இன்பமான வசனம் எப்படிப்பட்டதா இருக்கும்? உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். உன்னத பாட்டு 1:3. உமது பரிமள தைலங்கள் இன்ப வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமளமா தைலமாய் இருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார். இப்போ இந்த நற்செய்தி இன்பமான வசனங்களை பேசுகிறான்னா, அந்த இன்பமான வசனம் எதை குறிக்கிறது? உன்னத பாட்டு 1:3 சொல்லுது, அது நல்ல வாசனை உள்ளவைகள், நல்ல வாசனை உள்ளவைகள். கர்த்தருக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவது. சில நேரத்துல சில ஊழியர்களுக்கு, தேவ மனிதர்களுக்கு ஒரு தனிப்பட்ட சில அனுபவங்கள் இருக்கும். அந்த தனிப்பட்ட அனுபவங்கள் மற்றவர்களுக்கு இருக்காது, அல்லது சிலருக்கு கிடைக்காது. ஆனா அந்த தனிப்பட்ட அனுபவம் உள்ளவர்கள் வந்து அதை சொல்லும் போது யாரும் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதன்படி அப்படிதான் இந்த இன்பமான வசனம் என்பது நல்ல வாசனையை குறிக்கும். இந்த வாசனைக்கு ஏற்ற ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, பரிசுத்த ஆவியானவருக்கென்று ஒரு வாசனை இருக்கு. ஆவியானவருக்குன்னே ஒரு வாசனை. நான் சொல்றது பைபிள்ல கிடையாது, எழுத்துல கிடையாது. அதான் பைபிள்ல இருக்குது. நான் பைபிள்ல இருக்கிறத சொல்லல, எழுத்துபடி எழுதி இருக்கிறத சொல்லல. நேர்ல பார்த்ததை, என் சரீரத்துல அனுபவித்ததை, என் மூக்கினால முகர்ந்ததை சொல்ல. முதலாவது, இந்த பரிசுத்த ஆவியின் வாசனை என்பது தேவனுடைய கிருபையினாலே நான் நடத்தி கொண்டிருந்த கூட்டத்திலே இந்த வாசனை ஒரு நாள் பயங்கரமாய் பரிமளித்தது. ஒரு நாள் ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். அது திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்துல கர்த்தர் நல்லவன் சுதந்திரம் ஒரு ராக்கால் மண்டபம் என்கிற ஒரு பெரிய மண்டபம் இருக்கிறது. அதுல முதல் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் பெண் பிள்ளைகளுக்கான மாநாடு. வெறும் அந்த திருநெல்வேலி CSI டயசிஸை சார்ந்த கிட்டத்தட்ட 3000 முதல் 3500க்கும் அதிகமான வெறும் பெண் பிள்ளைகள் மட்டுமே வந்திருக்கிறார். அந்த வெள்ளி சனி ஞாயிறு அந்த பெண் பிள்ளைகளுக்கான மாநாடு நடந்துட்டு இருக்கு. அதுல தேவனுடைய கிருபையினால தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்காக நான் அழைக்கப்பட்டது. அப்போ மேடையிலே திருநெல்வேலி டயசிஸுடைய ரெவரண்ட் பிஷப் அங்க இருக்கிறார். அதை தவிர தலை சிறந்த நிறைய ரெவரண்ட்மார்கள் இருக்காங்க. அப்புறம் பிரதானமான அழைக்கப்பட்ட ஸ்பெஷல் கெட்ஸ் அவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை கொடுத்துட்டு, அப்போ தேவனுடைய வார்த்தையை கொடுத்து 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எனக்கு நன்றா ஞாபகம் இருக்கு. அவருடைய சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவார். இதுதான் காரியத்தின் கடைத்தொகையாகிய செய்தி.
இதை கொடுத்துட்டு இருக்கும் போது தேவனுடைய ஆவியானவர் பலமாய் நிரப்ப ஆரம்பித்தார். அப்ப ஆவியானவர் சொன்னார், நீ இறங்கி இந்த கூட்டத்துக்கு உள்ளே போ என்று சொன்னார். ஆண்டவர் சொன்ன மாத்திரத்தில் நான் சொன்னேன், கர்த்தர் என்னை உங்களுக்கு நடுவே வர சொல்லுகிறார். இப்போ நான் நடுவே வரும்போது தேவனுடைய கிரியைகள் உங்களில் உண்டாக போகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வாசனையை, இன்பமான வாசனை நான் வீச பண்ணுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், இப்ப நான் நடுவில் வரும்போது உங்களுக்கு மத்தியில பரிசுத்த ஆவியான ஒரு வாசனை ஒன்று உண்டாகும் என்று சொல்லிவிட்டு, ஓ கர்த்தர் நல்லவே, அந்த ஜெபத்தோடும் அபிஷேகத்தோடும் அந்த கூட்டத்துக்கு நடுவே மைக்கு எடுத்துக்கொண்டு மெதுவாய் நடக்க ஆரம்பித்தேன். நடக்க ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் சொன்னபடி பரிசுத்தாவியின் மலையும் பரிசுத்தாவியின் வாசனையும் வீசுவதாக என்று சொல்லி கைகளை நீட்டி சொன்ன அந்த க்ஷணப்பொழுதிலே, கிட்டத்தட்ட அந்த ராக்கால் மைதானத்திலே கூடியிருக்கிற 3500க்கும் அதிகமான அந்த பெண் பிள்ளைகள் மீது பலமான பரிசுத்தாவியானவர் இறங்கினார். மிக பலமான பரிசுத்தாவியானவர் இறங்கினது மாத்திரமல்ல, அந்த கேம்பஸ் முழுவதும் ஒரு விதமான நறுமணத்தின் வாசனை, திவ்யமான வாசனை. எபேசியர் 4:18 சொல்லுகிறபடி, உம்மால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையாய் பெற்றுக்கொண்ட வார்த்தையின்படி அது ஒரு சுகந்த வாசனை. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறபடி அது நலத தைலத்தின் வாசனை. அந்த தைலத்தின் வாசனை அந்த மைதானம் முழுவதும் பரவினது. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் பரிசுத்தாவியான ஊற்றப்பட, மறுபக்கம் பரிசுத்தாவியோட வாசனை பரிமளிக்க, எல்லாரும் ஆவியில நிரம்ப கைகளை தட்ட மேலே எழுந்திருக்க துள்ளி குதிக்க ஆரம்பித்தார்கள். அப்போதான் நான் நல்லா கவனிச்சு பார்த்தேன், அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் அங்கு நடந்தது. அவ்வளவு தேவனுடைய பலத்த கிரியைக்கு மத்தியில் ஒரு பயங்கர அதிர்ச்சிகரமான சம்பவம் என்னன்னா, நிறைய பெண் பிள்ளைகள், டீச்சர்ஸ், ஹெச்எம், ப்ரொஃபசர், பிரின்சிபால், இப்படி பெரிய ஹெச்ஓடி, இவங்க அவங்களுடைய காதுகளிலும் கழுத்துகளிலும் இருக்கிற நிறைய நகைகள் கலன்று 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 கலந்து ஆங்காங்கு கிடக்கு. கண்ணால் பார்க்கிறேன், செயின் கிடக்குது, டாலர் கிடக்குது, சொத்துறோம், அப்புறம் விதவிதமான நகைகள் ஏராளமா கிடக்கு. அங்கிருந்து சைகை காட்டி ரெவரண்ட சொன்னேன், எல்லா இடத்தும் நகையா கிடக்குது. நான் வாலண்டியர் சொல்றது பொறுக்க சொல்ல, பரிசுத்தாவிக்கு முன்பா சொல்றேன், நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, உடனடியாக வாலிபர்கள், சொத்துற பின் பிள்ளைகள் வந்தாங்க. அவங்களுக்குள்ள அப்படி தேடி தேடி நடக்க ஆரம்பித்தார்கள். எங்க பார்த்தாலும் நகைகள் சிந்தி செதறி கொட்டி கிடக்கிறது. பொறுக்கி 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 எடுத்துக்கொண்டது மேடையில டேபிளுக்கு மேல வச்சாங்க. அதுக்கு இடையில ஒரு பக்கம் அபிஷேகம், மறுபக்கம் தேவனுடைய வாசனை விலை. அங்க இருக்கிற சில சகோதரிகள் எழுந்து அந்த அக்கினி அபிஷேகம் தாங்க முடியாம சுற்றிலும் ஓட ஆரம்பித்தார்கள். பலத்த கிரியை, மகிமையான பலத்த கிரியை. கர்த்தர் நல்லவே. எல்லாம் அதெல்லாம் பார்த்த உடனே அங்க இருக்கிற பிஷப், என்னை அழைத்த சாம் பிரகாஷ் என்கிறதான அந்த சுத்திரம் யூத்துக்கு இன்சார்ஜா இருக்கிற அந்த ரெவரண்ட்டும் மற்றவர்களும் பயப்பட ஆரம்பித்தார்கள். இது என்னது? எல்லாத்தையும் நகையெல்லாம் கலந்து விழுது. இவ்வளவு நகை கொண்டது மேஜையில வைக்கிறாங்க. இதை யாருக்கு பார்த்து கொடுக்க, எப்படி கொடுக்கிறது? இன்னும் இவரை இப்படியே விட்டாக்க இன்னும் என்ன நடக்குமோ தெரியலன்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி மேடைக்கு கொண்டு வந்து விட்டார். அதன் பின்பு கூட்டம் முடிய பெண்கள் அந்த காம்பவுண்டை விட்டு அவங்க எழும்பி தங்கள் அறைகளுக்கு போவதற்கு பல மணி நேரமானது. சில அழுது கொண்டே இருந்தார்கள், சில புலம்பிக் கொண்டே இருந்தார்கள், சில கண்ணீர் வடித்தார்கள், சில சாஸ்திரா விழுந்து கிடந்தார்கள். அன்றைக்கு ராத்திரி 11 மணிக்கு மேலாக நான் தங்கி இருக்கிற அறைகளை, என்னோட அறையை வந்து கதவை தட்டினார்கள். என்னவென்று கேட்டேன். எப்படியாவது நாங்க உங்கள்கிட்ட ஜெபிக்கணும், ஒரு ஆலோசனை கேட்கணும். ஒரே ஒரு பிள்ளைக்கு ஆலோசனை கொடுக்க ஆரம்பித்தேன். ஒரு பிள்ளைக்கு தான் ஜெபித்து ஆலோசனை சொன்னேன். அது எப்படியோ செய்தி பரவே எல்லா அறைகளிலிருந்து எல்லாரும் வர விடிய 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 பொழுது விடிகிற வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கா ஜெபித்து கொண்டே இருந்தேன். தேவனுடைய பலத்த
கிரியை. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஓ அதைத்தான் இங்க வாசிக்கிறோம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அது நல்ல ஒரு மகிமை நிறைந்த வாசனை. ஓ எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய கிரியைகள் இந்த நாட்களில் வேண்டும். இப்படிப்பட்ட மனம் திரும்புதலுக்குரிய அபிஷேகம் வேண்டும். இப்படிப்பட்ட மகிமையின் ஆசீர்வாதங்கள், சத்தியத்தின்படியான மாற்றங்கள் நமக்கு வேண்டும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த நப்தலியின் வாழ்க்கை இன்பமானவைகளை பேசுகிற அருமையான நல்ல வாசனை. அந்த இன்பமானது என்பது வாசனையை குறிக்கிறது. அந்த வாசனை என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. அந்த பரிசுத்த ஆவி என்பது தேவனுடைய வெளியரங்கமான கிரியையை குறிக்கிறது. அந்த வெளியரங்கமான கிரியை என்பது பிள்ளைகளுடைய மனம் திரும்புதலை குறிக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய ஊழியக்காரனாகி நான் என் இருதயத்தின் பாரத்தை சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி இந்த நப்தலியை குறித்தே தேவ செய்தி கேட்கிறவர்கள் யாரோ, ஜெபத்தோடும் உண்மையோடும் கவனமாய் காது கொடுத்து கேட்கிறவர்கள் யாரோ, உங்க வீடுகளில் இன்றைக்கு ராத்திரியே இந்த கிறிஸ்துவின் பரிசுத்தாவின் வாசனை வீசுவதாக. உன்னத பாட்டு 1:3 சொல்லப்பட்ட பரிமள தைலத்தின் இன்பமான வாசனை அது ஊற்றுண்ட பரிமளமாய் உங்க வீடுகளுக்குள் இறங்குவதாக. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின்படி அது நல்ல நல்லத தைலத்தின் வாசனையினால் அந்த வீடு நிறைந்ததை போல உங்க வீடு பரிசுத்தாவின் வாசனையினால் நிரம்புவதாக. ஓ பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தின்படி சுகந்த வாசனையான வாசனை உங்கள் எல்லாரையும் நிரப்புவதாக. கர்த்தர் நல்லவே. அப்படிப்பட்ட வாசனை உங்க வீட்டை, உங்க இடத்தை நிரப்பினா, ஓ அங்க இருக்கிற எல்லா அந்தகாரங்கள் மாறும். அங்க இருக்கிற எல்லா குழப்பங்கள் மறையும். நான் சொன்னே, திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்திலே ராக்கால் மண்டபத்திலே இவ்வளவு கிரியை நடந்தது. அந்த கூட்டம் எல்லாம் முடிஞ்சு விடிய 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 பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணி அவங்க எல்லாரையும் கர்த்தருக்குள் நடத்தின பின்பு மறுநாள் பொழுது விடியும் போது பகல் கூட்டத்துக்கு செய்தி போகும்போது ரெவரண்ட் வந்தார். வந்து சொல்லிட்டாரு, ஐயா தயவு செய்து இன்னைக்கு நீங்க செய்தி கொடுக்க வேண்டாம், தயவு செய்து நீ கூட்டத்தை நடத்த வேண்டாம். இது எங்க சிஎஸ்ஐ சபையிலேயே இதுவரைக்கும் நாங்க இப்படி பார்த்தது கிடையாது. ஜன பிள்ளைகள்லாம் பயப்படுறாங்க, ஒரு டீச்சர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க, எங்க ரெவரண்ட் எல்லாம் பயப்படுறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆனா எதுவுமே தப்பு நடக்கல. ஆனா இது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மீறின வல்லமையா இருக்குது. இதை தாங்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை. இன்னைக்கு நீங்க கூட்டத்தை நடத்த வேண்டாம், நான் இன்னொரு ஊழியக்காரரை பயன்படுத்திக் கொள்ளுகிறேன். நான் சொன்னேன், எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, நீங்க விட்டா நான் கூட்டத்தை நடத்துறேன், இல்லை என்றால் அறையில ஓய்வு எடுக்கிறேன். தேவன் என்னை கொண்டு வந்த கிரியை நடப்பினார். நடந்த சம்பவம் அன்னைக்கு ராத்திரி கடைசி நாள் கூட்டத்திலே மீண்டும் வந்து ஒரு கூட்டமாய் அழைத்தார்கள். அழைத்து என்னை கொண்டு போனார்கள். தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றினேன். ஒரு பெரிய மகிமை உண்டானது. அதே திருநெல்வேலியில, அதே குற்றாலத்துல, அதே ராக்கால் மண்டபத்துல அடுத்த வெள்ளி சனி ஞாயிறு, முதல் வெள்ளி சனி ஞாயிறு பெண்கள் மாநாடு, அடுத்த வெள்ளி சனி ஞாயிறு ஆண்கள் மாநாடு வாலிபர்களுக்கு நடந்தது. என்ன தெரியுமா? அங்கேயும் அழுது கண்ணீர் விட்டு ஜெபித்து விட்டு எப்படியாகிலும் ஒரு கூட்ட வாலிபர்களை ரட்சியும் என்று சொல்லி ராத்திரி பகல கண்ணீரோடு ஜெபித்து விட்டு மேடையில போய் நின்ற தேவன் அற்புதமான வார்த்தைகளை கொண்டு பேசினார். நிறைய வாலிபர்கள் கண்ணீர் விட்டு மண் கதறி அழுது ஓ என்றும் நெஞ்சில் அடித்து கொண்டும் தலை முடிகளை பீத்து கொண்டும் ஓ சோத்திரம் அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாம சட்டையை இழுத்துக்கிட்டு பட்டனெல்லாம் பிஞ்சு போகத்தக்கதாக கதற ஆரம்பித்தார்கள். அன்றைக்கு கூட்டம் முடிந்தது. இரவில எல்லாருக்கும் ஓய்வெடுக்க சொல்லிட்டு விட்டாச்சு. மறுநாள் காலை 2ஆம் நாள் கூட்டம். காலையில எழுந்து பாக்குறாங்க, தேவ சமூகத்தை சொல்றேன், அந்த கேம்பஸ் முழுவதும் காம்பவுண்ட் சுவரை சுத்தி எங்க பார்த்தாலும் சாராய பாட்டு,
பிராந்தி பாட்டில், விஸ்கி பாட்டில், ரம், ஜின்னு, அப்புறம் சுத்துற பான் பராக்கு, நல்ல பாக்கு, வெத்தலை, பீடி, சிகரெட்டு, இன்னும் லாகிரி வசங்கள் என்னன்னுக்கோ எல்லாம் அங்காங்க பாக்கெட் 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 பாக்கெட்டா பாட்டில் பாட்டில் பாட்டிலா கிடக்கு. ஓ சுத்திரம், எனக்கு செய்தி வந்தது. உடனே நான் சொன்னேன், அந்த சாக்கு பைகள் அள்ள சொன்னேன். எல்லாம் 2-3 வாலிபர்களை வைத்து சாக்கு பையை பிடிக்க பொறுக்கி பொறுக்கி போட்டாங்க. கிட்டத்தட்ட 7-8 மூட்டை நிறைய அந்த பிராந்தி, விஸ்கி, ரம், ஜின்னு என்று சொல்லக்கூடிய மதுபான பாட்டில்களும் லாகிரி வஸ்து பொருட்களும் சொந்தம் பூரிக்கப்பட்டது. என்ன நடந்தது? முதல் நாள் ராத்திரியிலே தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் வாசனையா இறங்க, அன்றைக்கு இருதயம் உடைந்த பாவ உணர்வு அடைந்தவர்கள் எல்லாம் தூக்கி 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 எரிந்திருக்கிறார்கள். ஓ, இனி நான் தொடமாட்டேன், இனி நான் குடிக்க மாட்டேன், இனி நான் எடுக்க மாட்டேன் சொல்லி தூக்கி எறிந்த அந்த லாகிரி வஸ்துக்கள் தான் மூட்டை மூட்டையாய் அள்ளப்பட்டது. எதற்கு இதெல்லாம் சொல்றேன்னு தெரியுமா? இந்த கர்த்தருடைய தயை இருக்கு பாருங்க. ஓ எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய நல்ல இன்பம் இருக்கு பாருங்க. ஓ நப்தலியை குறித்து அவன் இன்பமானவைகளை வசனிப்பான். அந்த இன்பம் என்பதை பரிசுத்தாவின் வாசனையை குறிக்குது. அந்த வாசனை ஊற்றப்பட்டுட்டா உங்க வீட்டில் இருக்கிற மதுபானங்களும் வெளியே போகும், குடி வெறியும் வெளியே போகும், லாகிரி வஸ்துக்களும் வெளியே போகும். அவர்கள் எப்படிப்பட்ட முரட்டாட்டமான மனிதர்களாய் இருந்தாலும் அவர்களுக்குள்ளும் ஒரு பெரிய மனமாறுதல் உண்டாகும், ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகும். இந்த நாட்களில் இப்படி ஊழியம் செய்வதற்கு தான் ஆட்கள். இந்த நாட்களில் இப்படி சத்தியத்தை காண்பிப்பதற்கு தான் ஆட்கள் அல்ல. இந்த நாட்களில் வசனத்தை இப்படி வசனிக்கிறதுக்கு தான் தேவ போதகர்கள் இல்லை. கர்த்தர் நல்லவே. ஆனால் ஆங்காங்கு 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 சில ஊழியர்களை கர்த்தர் சிப்பிக்குள் முத்தாக மறைத்து வைத்திருக்கிறார். ஒரு ஊழியக்காரனாய் தேவ மனுஷனாய் என் இருதயம் நிறைந்து வாயத்திறந்து சொல்றேன், இன்னைக்கு இரவுக்கு ஒரு ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் கூட அந்த சிப்பிக்குள் மறைக்கப்பட்ட முத்தாக இருக்கலாம். இன்றைக்கு இருக்கிறது கடலுக்கு அடியில் நீங்கள் கடக்கலாம், சிப்பிக்குள் மூடப்பட்டு கிடக்கலாம். நீங்கள் ஒரு முத்து என்பது அநேகருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஓ, முத்து குளிக்கிறவன் கடலுக்குள் குதிக்கிறதை போல இதோ உங்க குடும்பத்துக்குள் கர்த்தருடைய தூதன் வந்து குதிக்கிறான். அவன் உள்ளே வருகிறான், உங்களை கையில எடுக்கிறான், வெளியே கொண்டு வருகிறான், சிப்பியை உடைக்கிறான், முத்தாகி உங்களை தேர்ந்தெடுக்கிறான், உங்களை கொண்டு போய் பெட்டகத்துக்குள்ளே பத்திரமாய் வைக்கிறான், விலை மதிப்புள்ள இடத்திலே நிறுத்துகிறான். இன்று முதல் உங்களையே ஒரு முத்தாக கர்த்தர் தேர்ந்தெடுக்க விரும்புகிறான். அவர்கள் முத்து என்று நீங்கள் சொல்லக்கூடாது, இவர்கள் முத்தாய் இருப்பார்கள் சொல்லக்கூடாது. உங்களையே கர்த்தர் ஒரு முத்தாய் மாற்ற விரும்புகிறார். ஓ கர்த்தர் நல்லவே, உங்களையே தேவனது ஒரு விலையேறப்பட்ட நல்ல முத்தாக மாற்றி அவருக்குரிய பாத்திரமாக ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். ஐயா, ஒரு வேலைக்காரிக்கு பிறந்த 2வது மகன் தான் இந்த நப்தர். அந்த வேலைக்காரிக்கு பிறந்த 2வது மகனுக்குள்ளேயே இவ்வளவு இன்பமான வசனத்தை வச்சிருக்கிறார். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பானவரே, அந்த நற்செடியையே இவ்வளவு ஆசீர்வதிக்க முடியும்னா ஏன் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது? ஏன் ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்த முடியாது? கர்த்தருடைய ஊழியக்காரனாகி நான் சொல்லுகிறேன், ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. உங்களை ஒரு முத்தாக தேவன் பிரித்தெடுக்க விரும்புகிறார். உங்களை ஒரு முத்தாக தேவன் தேர்ந்தெடுக்க விரும்புகிறார். ஓ கர்த்தர் நல்லவே, உங்களை ஒரு மகிமையின் முத்தாக மாற்ற விரும்புகிறார். அந்த முத்திலேயே பலவிதமான முத்துக்களை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. ஆதியாகமத்துல பார்த்தீங்கன்னா கொத்து மல்லிக்கு ஒப்பான முத்து என்று இருக்கிறது. யோபுவின் புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா ஸ்படிக பச்சை முத்து என்று இருக்கிறது. ஓ நீதிமொழிகளை பார்த்தீங்கன்னா விலையேற பெற்ற முத்து என்று இருக்கிறது. மத்தேயு புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா பன்றிகளுக்கு முன்பாக வைக்கப்படுகிற முத்து என்று இருக்கிறது. முத்துக்கள்லேயே இத்தனை முத்து உண்டு.
ஆனா இன்னைக்கு இந்த விலையேறப்பட்ட சத்தியத்தை கேட்கிற உங்களை நான் எந்த முத்துக்கு ஒப்பிட விரும்புகிறேன் தெரியுமா? நீங்க எந்த முத்தாக மாறணும்னு ஆசைப்படுகிறேன் தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 45வது வசனம். மத்தேயு 13:45. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அல்லேலூயா! என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு தேவ மனுஷனே, இந்த மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 45வது வசனத்தின்படி இந்த முத்தை ஒன்று பரலோகத்துக்கு ஒப்பாகவும் இரண்டாவது நல்ல முத்தென்றும் ஆண்டு பெயரிடுகிறார். உங்களை நல்ல முத்தாக மாற்றி அந்த பரலோகத்தின் ஊழியத்தை செய்கிற ஒரு முத்தாக, ஜனத்துக்கு ஒரு சொத்தாக உங்களை மாற்ற விரும்புகிறார் ஐயா. இந்த யாக்கோபின் 6ஆம் குமாரன் நப்தலி, அந்த 6ஆம் குமாரனாகிய நப்தலிக்குள் இவ்வளவு இன்பமான வசனங்களை வச்சிருக்காரு. அந்த இன்பமான வசனத்துக்குள்ள வாசனையை வச்சிருக்காரு. அந்த வாசனைக்குள்ள கிரியை வச்சிருக்காரு. அதற்குள்ளதான் முத்துக்களை வச்சிருக்காரு. உங்களை பரலோகத்தின் முத்தாக, நல்ல முத்தாய் கர்த்தர் மாற்றுவாராக, பயன்படுத்துவாராக. வருகிற நாட்களில் இந்த பூமியிலே நீங்கள் விலையேறப்பட்டவர்களாய் நிற்க கர்த்தர் உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த ஆதியாகும் 49ஆம் அதிகாரம் கர்த்தர் நல்லவே 21வது வசனத்தின்படி நப்தலியை குறித்து இவ்வளவு அழகான ஒரு பிரசங்கத்தை, அருமையான ஒரு தேவ செய்தியை எங்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இன்பமானவைகளை வசனிக்கிறவர்களாய் எங்களுக்கு மாற்றித்தாரும் ஆண்டவரே. நாங்கள் விடுதலை பெற்ற ஒரு பெண்மானை போல, கர்த்தருடைய சத்தம் கேட்கிற பெண்மானை போல, வரையாடு போல, மலைகளுக்கு மேல் இருக்கிற வரையாட்டை போல எங்களை மாற்றும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து, ரொம்ப முக்கியமா நம்மை நல்ல முத்தாகவும் பரலோகத்துக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற முத்தாகவும் ஆண்டவர் நம்மை மாற்றும்படியாக எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆவில் நிரம்பி கண்களை மூடி எல்லாரும் சத்தமாக சோதரம் பண்ணுவோம். கடைசி நேரம் இயேசுவின் நாமத்தில் சோதரம் 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 ரீபால் நாகா ஜகதக கங்கோ சிங்கா ரங்கோ ரிபிலே கங்கோ ஜகதக அங்கிட்ட கேக்கு ரகதக கங்கோ லிக்கன அம்பல லிக்கன மௌத்து ரிக்கன கங்கோ ரகதரதி லீபால் நாகா ஜகதர கத்தோ கங்கி காத்தோ டகத்தட பக்கோ கக்கர பரா ரீமண்ண துத்திர பௌத்த கந்தி நகதன கந்தோ ரக்கா கக்க கரபரதியா. நப்தலியின் ஆசீர்வாதங்கள் இறங்குவதாக. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் அல்லவா, இன்பமான வசனங்களை வசனிக்கிறவன் அல்லவா, கர்த்தருடைய தயை நிறைந்தவன் அல்லவா. அப்படிப்பட்ட நப்தலியின் ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகளுக்குள் உண்டாவதாக. எல்லாரையும் ஒரு நல்ல முத்தாக மாற்றும் ஐயா, நல்ல முத்தாய் மாற்றும். பரலோகத்துக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற அந்த முத்தாக மாற்றுவீராக. ஜெபத்தை கேட்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி பிதாவே. ஆமென்.